ஆளுங்கட்சி மறுபடியும் ஒரு தேர்தலை சந்திச்சு மக்கள் கிட்ட போய் வாக்கு கேட்கிற அந்த நிலையில இருக்கும்போது அவங்களுடைய செயல்கள் அவங்களுடைய சாதனைகளை பத்தி பேசணும். இத்தனை மேடைகள்ல இவங்களை விமர்சிக்கிறாங்க, அவங்கள அவதூறா பேசுறாங்க, இவங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க, கண்டிச்சு பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாருங்க. அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு அவங்களுடைய சாதனைகள், நாங்க தமிழ்நாடு மக்களுக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல எங்களுடைய ஆட்சி காலத்துல இதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுத்திருக்கோம். எங்களுடைய இந்த செயல்களால, இந்த பணிகளால, இந்த சாதனைகளால இன்னைக்கு தமிழ் மக்கள் இந்த வகையில நல்லா இருக்காங்க. முன்ன இருந்ததை விட இன்னும் நல்ல அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சேலஞ்ச். இது சொல்ல முடியாதனாலதான் இது திசை திறப்புறது அப்படிங்கறது ரொம்ப லேசான ஒரு வார்த்தை. ஒரு டெஸ்பரேட்டான ஒரு நிலையில எப்படி வேணாலும் ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு கல்லு வீசலாம். நம்மளுடைய உண்மையான நிலவரம் யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் கண்படக்கூடாது. எல்லாமே டைவர்ட் பண்ற டாக்டிக்ஸ் தான்.